அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சேவிங்ஸ் ஐடியாஸ் இன் தமிழ். ஏன் நம்மளோட சேவிங்ஸை கோல்டுலேயோ அல்லது சில்வர்லேயோ பண்ணுறது பெஸ்ட்டு? கேஷாகவே ஏதாவது ஒரு பேங்க் அக்கௌண்ட்லேயோ இல்லைனா வேறு ஏதாவது ஒரு ஸ்கீம்லேயோ நம்ம ஏன் சேர்த்து வைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கான ஆன்சர் தான் இந்த வீடியோ. ஃபர்ஸ்ட் ரீசன், இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணக்கூடியதாக இந்த கோல்டு அண்ட் சில்வர் சேவிங்ஸ் இருக்குது. நாங்கள்லாம் அந்த காலத்தில் ₹1 கொண்டுட்டு போய் கூட நிறையா சாமான் வாங்கிட்டு வருவோம் அப்படின்னு எனக்கு முன்னாடி இருந்த ஜென்ரேஷனில் சொல்லி நான் கேட்டிருக்கேன். ஆனால் இப்போது அதே ₹1 கொண்டுட்டு போனால் ஒரே ஒரு சின்ன சாக்லேட் வேணும்னா வாங்கலாம். அப்புறம் அப்போ இருந்த 10 பைசா 20 பைசா அதுக்கே பெரிய மதிப்பு இருந்துச்சு. பட் இப்போது அது எல்லாமே செல்லாத காசாகவே மாறிடுச்சு. அது மட்டும்தான் செல்லாத காசாக மாறும் அப்படின்னு சொல்ல முடியாது. நடுவில் ₹500 ₹1000 செல்லாத காசாகவும் மாறிச்சு. யோசிச்சு பாருங்கள், அந்த நேரத்தில் ₹500 ₹1000 வீட்டிலையே கேஷாக சேர்த்து வச்சுருந்தவங்க அதை மாற்றுறதுக்கு எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுருப்பாங்க. அதனால் பணக்காரங்களும் பெருசாக பாதிக்கப்பட்ட மாதிரி தெரியல, அந்த ₹500 ₹1000 நோட்டே வச்சில்லாத ஏழைகளும் பெருசாக பாதிக்கப்படலை. பட் மிடில் கிளாஸாக இருக்கக்கூடிய நம்ம தான் அந்த விஷயத்தில் ரொம்ப அதிகமாக ஸ்ட்ரகிள் பண்ணோம். இதே கோல்டாவோ சில்வராவோ சேவிங்ஸ் பண்ணுனா அதுக்கான மதிப்பு அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. இன்ஃப்ளேஷன்னால் பணத்தோட மதிப்பு நாளுக்கு நாள் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. ஆனால் கோல்டன் சில்வருடைய மதிப்பு நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. அப்படியே நடுவில் குறைஞ்ச போகிற மாதிரி தோணலாம், பட் உடனே அது பீக்குக்கு மாறிடுது. இந்த மாதிரி இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணுற காரணத்தினால நம்மளோட சேவிங்ஸை கோல்டன் சில்வரில் பண்ணணும். ரெண்டாவது, ஃப்ளூயிடிட்டி. நமக்கு எமர்ஜென்சியாக ஏதாவது அமௌண்ட் தேவைப்படுதுன்னா உடனே இதை நம்மளால் செல் பண்ணி அமௌண்ட்டாக மாற்றிக்க முடியும். லேண்டையோ வீட்டையோ விற்கிறது தான் கஷ்டம், பட் நமக்கு கோல்டன் சில்வரை விற்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த ரீசன்னாலையுமே நம்மளோட சேவிங்ஸை கோல்டன் சில்வரில் பண்ணுறது பெஸ்ட்டு. அப்புறம் தேர்ட் ரீசன், இதுக்கான ப்ராஃபிட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப ஹையாக இருக்குது. ஷார்ட் டேர்மை விட லாங் டேர்மில் இது நமக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட்டே கொடுக்குது. பட் நம்ம சேவிங்ஸுக்காக அப்படின்னு வாங்கக்கூடிய கோல்டன் சில்வரை இந்த மாதிரி காயின்ஸ் ஆர் பார்ஸாக வாங்கிக்கிறது தான் நமக்கு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். ஏன்னா நம்ம காயினாக வாங்கும்போது தான் கம்மியான பர்சன்டேஜில் டை சார்ஜ் நம்ம கொடுப்போம். மேக்கிங் சார்ஜுங்கிற பேரில் 2% கோல்டுக்கு போடுவாங்க. சில்வருக்கு இப்போ ஜிஆர்டியில் ₹2.5 பெர் கிராம் அப்படின்னு டை சார்ஜ் போடுறாங்க. ஆனால் கோல்டு காயின்ஸில் 916 காயின்ஸுக்கு மட்டும்தான் 2% டை சார்ஜ் போடுறாங்க. 999 பியூரிட்டியில், அதாவது 24 கேரட் கோல்டு காயின் நம்ம வாங்குகிறோன்னா அதுக்கு எக்ஸ்ட்ரா பர்சன்டேஜ் தான் டை சார்ஜ் போடுறாங்க. ஐ திங்க் ஒரு 5% நினைக்கிறேன். எப்படியும் செல் பண்ணும்போது நமக்கு அந்த 5%ங்கிறது லாஸ் தான். அதுக்கு நம்ம 916 காயினாகவே வாங்கிக்கலாம். சப்போஸ் நோ வேஸ்டேஜ் ஆஃபரில் வாங்குகிறோன்னா அந்த டைமில் 24 கேரட் கோல்டு காயினோ இல்லைனா புல்லியன்ஸுக்கும் கூட கோல்டில் எக்ஸ்ட்ரா பர்சன்டேஜ் தான் போடுவாங்க. அதுவும் 5% தான் அப்படின்னு நினைக்கிறேன். நோ வேஸ்டேஜ் ஆஃபரை யூஸ் பண்ணும்போது தப்பில்லை. அதே கோல்டில் ஜுவல்லரி தான் வேணும்னு ஆசைப்பட்றோன்னா சிட் ஸ்கீம் வழியாக வாங்கும்போது நமக்கு 18% வரைக்குமே வேஸ்டேஜ் இல்லாமல் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். நம்ம வாங்குறதுல மேக்ஸிமம் 18%க்குள்ளே தான் இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துப்போம். அப்படி நம்ம ஜுவல்ஸாக வாங்கும்போது அது நமக்கு ப்ராஃபிட்டாக இருக்கும். ஏன்னா ஜாலியாக போட்டோம் அனுபவிச்சுக்கலாம். பட் செல் பண்ணும்போது ஜுவல்லரிக்கு 3% அவங்க மைனஸ் பண்ணிகிட்டே எடுப்பாங்க. கோல்டு காயினுக்கு 2% மைனஸ் பண்ணிகிட்டே எடுப்பாங்க. அதே போல் சில்வரை எடுத்துக்கிட்டால் பார்ஸாக வாங்கும்போது நமக்கு 999 பியூரிட்டியில் வாங்க முடியும். காயின்ஸுக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். கொலுசு, அர்ணாக்கொடி, அப்புறம் மெட்டி, இதுங்களுக்கெல்லாம் நோ வேஸ்டேஜ் தான் போடுறாங்க. வெறும் ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம்னு சொல்லி. ஆனால் அது எல்லாமே 80% பியூரிட்டி இருக்கக்கூடிய சில்வராக தான் இருக்குது. அதை நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போதே 25% லெஸ் பண்ணி தான் எடுத்துக்கிறாங்க. இதே சில்வர் ஜுவல்லரி செக்ஷனுக்கு நம்ம போனோன்னா அது 92.5% பியூரிட்டியில் தான் கொடுக்குறாங்க. பட் அதுக்கு மேக்கிங் சார்ஜ், வேஸ்டேஜ் அப்படிங்கிற மாதிரி செப்பரேட்டாக சொல்லாமல் பீஸ் ரேட் அப்படிங்கிற பேரில் ரொம்ப கம்மியான கிராம்ஸுக்கே அதிகமான அமௌண்ட்டை நம்ம பே பண்ணுற மாதிரி ஆயிடுது. பட் அதை நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறோன்னா 15% மைனஸ் பண்ணிட்டு தான் எடுத்துப்பாங்க. அந்த கிராமுக்கான ரேட்டை தான் நமக்கு கொடுப்பாங்க. 15% மைனஸ் பண்ணிவிட்டு 92.5% பியூரிட்டி இருக்கக்கூடிய ஜுவல்ஸை பற்றி நான் சொல்கிறேன். சேவிங்ஸ் பர்பஸ்க்காக வாங்கும்போது நம்ம இந்த மாதிரி பார்ஸாவோ அல்லது காயின்ஸாவோ வாங்கிக்கிட்டோன்னா தான் நமக்கு பெஸ்ட்டாக இருக்கும். அதுதான் சேவிங்ஸாகவும் இருக்கும். ஃப்யூச்சரில் இந்த சில்வரெல்லாம் கொடுத்துட்டு கோல்டு ஜுவல்லரியாக நம்ம மாற்றுறோங்கிற பிளானில் இருக்கோன்னா கூட இதில் 6% மட்டும் அன்றைக்கான சில்வர் ரேட்டில் மைனஸ் பண்ணிப்பாங்க. அதனால நமக்கு பெருசாக லாஸ் வராதுன்னு தான் தோணுது. பிகாஸ் சில்வரோட ரேட் மடங்குகளாக தான் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகுது. பட் இந்த 2 சேவிங்ஸையுமே ஷார்ட் டேர்முக்கு பார்க்காம லாங் டேர்முக்கு பார்க்குறது தான் பெஸ்ட்டான விஷயமாக இருக்கும்.
அப்புறம் லாஸ்ட் ரீசன் ஈஸி டு சேவ். மிடில் கிளாஸ் பீப்புளுக்கெலாம் இதை சேவ் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது. வீடு வாங்குறது, அதை வாடகைக்கு விட்டு சம்பாதிக்கிறது, இதெல்லாம் வந்து மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு அஃபோர்ட் பண்ணுறது கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குது. பட் அதை ஃப்யூச்சரில் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு இந்த கோல்டன் சில்வர் சேவிங்ஸ் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ உள்ள காலத்தில் உண்டியல் சேவிங்ஸ் மாதிரியே சேவ் பண்ணுறதுக்காக டிஜிகோல்டு ஆப்ஷன்லாம் நமக்கு இருக்குது. இந்த 2 காயினையுமே கூட நான் டிஜிகோல்டு வழியாக தான் வாங்கினேன். அந்த டிஜிகோல்டில் எப்படி எக்ஸ்ட்ராவாக சேவிங்ஸ் பண்ணுறது, எக்ஸ்ட்ரா மில்லிகிராம்ஸ் எல்லாம் நம்ம சேவிங்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக டெய்லியுமே ஒரு அமௌண்ட் வந்து நான் போஸ்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன் கம்யூனிட்டி போஸ்ட்டில். அந்த அமௌண்ட்டையே நம்ம ரிப்பீட்டடாக பே பண்ணும்போது ரொம்ப கம்மியான ஆவரேஜ் ரேட்லேயே நம்மளால் ஒரு கிராம் அளவுக்கு வாங்கிட முடியும். ஒரு குறிப்பிட்ட அளவு தங்கத்தை சேர்த்துக்க முடியும். அதையுமே கூட செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம கோல்டோ சில்வரோ வாங்கினதுக்கு அப்புறமா அந்த ரேட் வந்து கம்மியாகுதுன்னா, நம்ம வாங்கினதுக்கப்புறம் இப்படி கம்மியாயிருச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணாமல், அந்த கம்மியாகக்கூடிய ஸ்டேஜில் நம்மளால் ஏதாவது வாங்க முடியுமா அப்படின்னு பார்த்து அப்போ கொஞ்சம் அமௌண்ட்டுக்கு சில்வர் வாங்கிக்கலாம், இல்லை கோல்டு வாங்கிக்கலாம். அப்படியெல்லாம் வாங்கும்போது மொத்தமாக நம்ம ஆட் பண்ணி ஆவரேஜ் ரேட் பார்த்தோன்னா அது நமக்கு ஓரளவுக்கு ப்ராஃபிட்டபிளாக தான் இருக்கும். இந்த சில்வர் பார் நம்ம சேனலோட ஒரு புது வருகை. இந்த டிசைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேவ் பண்ணி 1 கிலோ சேர்க்குறத நான் டார்கெட்டாக வச்சுக்கிறேங்கிற மாதிரி கூட நம்ம பிளான் பண்ணி சேவ் பண்ணலாம். பட் சில்வர் சேவிங்ஸை விட கோல்டு சேவிங்ஸுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ரிஃபரன்ஸை நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ ஒரு 2000 ரூபாய் சேவ் பண்ணணும்னு நினைக்கிறோன்னா அதில் ஒரு 300 சில்லற 1 கிராம் வாங்கிட முடியும்ல. அதை நம்ம சில்வர் காயினாக வாங்கிட்டு பேலன்ஸ் அமௌண்ட்டை டிஜிகோல்டில் நம்ம போட்டு விட்டுக்கலாம். இப்படி நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். ஒரு 80% ஆஃப் அமௌண்ட்டை கோல்டுக்கும் ஒரு 20% ஆஃப் அமௌண்ட்டை நம்ம சில்வருக்கும் இன்வெஸ்ட் பண்ணும்போது அது நமக்கு ஃப்யூச்சரில் ஒரு ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். இல்லை எனக்கு சில்வரும் ஈக்குவலாக சேர்க்கணுன்னு ஆசைப்பட்றீங்களா, 1000 ரூபாய்க்கு சில்வரு 1000 ரூபாய்க்கு கோல்டு அப்படிங்கிற மாதிரி 50% கூட சேவ் பண்ணிக்கோங்க. அது உங்களோட விருப்பம்தான். அப்புறம் ஒரு சின்ன கம்பேரிஷன் மட்டும் சொல்லிடுறேன். இந்த 25 கிராம் சில்வர் பாரை போன வருஷம் ஜூன் மாதம் நான் வாங்கினேன். 2025 ஜூனில் நான் வாங்கினேன். அப்போ இதோட ரேட்டு 3100 ரூபா. அப்போது 1 கிராம் சில்வரோட ரேட்டு 119 ரூபா விற்றுச்சு. அப்புறம் டை சார்ஜ் வந்து ₹1.75 பெர் கிராம்னு போட்டாங்க. இதுக்கு கூட நான் வீடியோ போட்டிருக்கேன். இதுதான் நம்ம சேனல்லே அதிகமான வியூஸ் போன வீடியோவாக கூட இருக்குது. அதில் கொஞ்சம் டீட்டெயில்டாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். தேவைப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த 20 கிராமு நேற்று நான் பர்ச்சேஸ் பண்ணேன். அப்போ வந்து 1 கிராம் சில்வரோட ரேட்டு 300 ரூபா. ஸோ டோட்டலாக 6240 ரூபா இது நான் வாங்கின போது ஆச்சு. இதுக்கு டை சார்ஜ் வந்து ₹2.5 பெர் கிராம் போட்டாங்க. இத்தனைக்கு 5 கிராம் கம்மியாக வாங்கியிருக்கேன். ஒரு வருஷம் கூட முழுசாகலை, ஒரு 8 மாதம் தான் ஆயிருக்கு. அதுக்குள்ளேயே டபுள் த ரேட் கம்மியாக ஒரு 5 கிராம் இருக்கும் போதே ஆயிருக்குன்னா நாம் இதில் சேவ் பண்ணுறது கரெக்டு தானே. அதே போல் கோல்டுமே போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் டபுள் டைம்ஸே இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறதுக்கு என்னோடய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.